ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே வந்து நம்ம உடனுக்குடன் வந்து தெரிவிச்சு வரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க, இந்த அப்டேட் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து சொல்லிட்டீங்க, இது புது அப்டேட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து புது அப்டேட் தான் ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துன்னு வரோம். கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்சுட்டு பணம் வந்து வராத விடுபட்டவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து ரெகுலராக வந்து இருக்கு பார்த்தீங்களா, 3 தவணையாக வந்து பெற்று வந்திருப்பாங்க. இப்போ 4வது தவணைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இன்னைக்கு 15 வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக வேண்டியது ஒன்று வரைக்கும் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். யாருக்காவது வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கான அதிரடி அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த 4வது தவணை பணம் வரலனா இதுக்கு மேலே வந்து வருமா வராதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஒட்டி மிக்ஜாம் புயல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிவாரண நிதி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். கூடுதலாக மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு தகவலை வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஒன்று வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,13,00,000 பேர் வந்து அப்ரூவல் ஆகிட்டு இந்த ஸ்கீமுக்கான முதல் 3 தவணை வந்து பெற்று வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது தவணைக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 56,00,000 பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு வந்து கருதுனாங்கன்னா மேல்முறையீடு வந்து இ-சேவை மூலமாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 11,85,000 பேருக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க பணத்துக்காக அவங்களுக்கான அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி இன்னைக்கு எப்பயுமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து 15ஆம் தேதி வந்து வங்கி கணக்கில் அவங்களுடைய பணத்தை வந்து தவணையாக வந்து செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 15ஆம் தேதி எல்லாருமே வந்து 4ஆம் தவணை பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்க முதல் தவணை பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. மிக்ஜாம் புயல் காரணமாக வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு அப்படின்னே வந்து கூடுதலாக வந்து நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இன்னைக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி வந்து யாருக்காவது பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு யாருக்காவது முதல் தவணையாக வந்து பணம் கிரெடிட் ஆனாலோ இல்லை வந்து ஏற்கனவே வந்து பணம் பெற்று வரவங்களுக்கு 4வது தவணையாக வந்து பணம் கிரெடிட் ஆனாலோ உடனடியாக வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம உடனடியாக வந்து பின் பண்ணி வைப்போம். எல்லாருக்குமே வந்து அந்த தகவல் வந்து போய் சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். அப்படி இன்னைக்கு வந்து வரலாம், கண்டிப்பாக வந்து டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த 15ஆம் தேதி பணம் வந்து வரத்தை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. முக்கியமாக வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் காரணமாக மிக்ஜாம் புயல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதி வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கவர்மெண்ட். அதையொட்டி அந்த நிவாரண நிதிக்கான பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து விநியோகம் வந்து இன்னைக்கு முதல் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் நிவாரண தொகை வழங்கும் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி இந்த டோக்கன்லாம் வந்து இப்போதைக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்து வெளியே இருக்குது. கூடுதலாக வந்து நியூஸ்லேயும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டோக்கன் வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 6,000 ரூபாய் நிவாரண நிதியை வந்து வழங்க போகிறதா வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக வந்து அதுக்கான ஆவணங்கள்லாம் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி தனியாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நிவாரண நிதி உங்களுக்கு வந்து போய் சேரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தனியாக வந்து வீடியோ போடுவோம். இப்போ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த ஸ்கீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து செயல்பட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு கூடுதலாக வந்து இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன இன்ஃபர்மேஷன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரிகளுக்கு வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தமிழக அரசு வந்து கலைஞர் மகளிர் உரிமை
உரிமை திட்டம் வழங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்குற திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயுமே வந்து ரெகுலராக புதிய ரேஷன் கார்டு திருமணமானவங்க புதுசாக வந்து குடும்பத்தில் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறவங்க எப்பயுமே தாலுகா ஆஃபீஸில் போய் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கான ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்கள்லேருந்து 20 நாட்களுக்குள்ள அவங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து வழங்குவாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கீம்ஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு முக்கியமாக வந்து அட்டை வந்து உடனடியாக வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்த வந்து பட்டிருக்காங்க அதிகாரிகளுக்கு. முக்கியமாக வந்து அந்த தகுதியானவர்கள் புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க 21 வயதுக்கு மேலே குடும்ப தலைவி அப்ரூவல் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரிகளுக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது இன்ஃபர்மேஷனாக தங்களின் குடும்ப அட்டை எங்கள் தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ண வந்தீங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நேற்றே வந்து வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். இதை வந்து யாருக்காவது சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து அதுக்கான பதிலை வந்து தெரிவிங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்றத. அதில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று வந்தது, நான் சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் செய்து எங்கள் குடும்ப அட்டை எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை என்று வருகிறது என்று கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர்கள் நீங்கள் புதிதாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து தெரிவிச்சு, அதாவது வந்து இவங்க வந்து சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவையில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம் அவங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு. அப்படி ஸ்டேட்டஸ் செக் செய்யும் போது அவங்களுடைய தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டில் ஏதாவது மிஸ்டேக்காக வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, இல்லை வந்து டேட்டா என்ட்ரு பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது தவறாக வந்து என்ட்ரு ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சிஎம் ஹெல்ப்லைனில் கேட்கும்போது புதுசாக தான் வந்து நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புதுசாக அப்போ பதிவு செய்யணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி புதிய அப்ளைவுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார், மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுடைய குடும்ப அட்டை என்ட்ரி ஆகவில்லை என்று மெசேஜ் வந்துச்சு, இப்போது திரும்ப புதுசாக வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கால் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. இவங்க கால் பண்ணி வந்து சிஎம் ஹெல்ப்லைன் கேட்கும்போது அவங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு மெசேஜ் வந்துச்சு, அதாவது வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் என்ட்ரி ஆகலை அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, புதுசாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக புதுசாக அப்ளை பண்ணால் கவர்மெண்ட் அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதுக்கான அறிவிப்பு விரைவில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பு வந்து உடனடியாக வந்து தெரிவிச்சாங்கன்னா நம்ம சேனலே உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலே உடனுக்குடன் அதுக்கான அப்டேட் வந்து வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். யாருக்காவது தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்ததுன்னா இல்லை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன இன்ஃபர்மேஷன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுடைய மனு வந்து இன்ன வரைக்கும் வந்து பரிசீலனையில் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி வந்து அதை பற்றி வந்து விளக்கமாக வந்து ஒன்று சொல்லியிருக்கார். மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனு வந்து துறை அதிகாரி வந்து பரிசீலனை செய்து வருகின்றார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து மீதி 50% ப்ராசஸ் எல்லாமே வந்து நடைபெற்று வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு இன்னைக்கு டிசம்பர் 15ஆம் தேதி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பணம் வருமா அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் வந்து இருக்குது. உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மேல்முறையீடு பண்ண மனு வந்து கம்ப்ளீட் ஆன பட்சத்தில் வந்து மட்டும்தான் உங்களுக்கான பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தோம். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனே வந்து பண்ணாத இருக்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கான பணம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்களுடைய கலாய்வு பரிசீலனை எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான பணம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இன்னும் 5 நாட்களில் இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. அப்படி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஜனவரி மாதத்தில் தான் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ண வரீங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நாங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி இன்ன வரைக்கும் 4 மாதம் கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு, எனக்கு வந்து பணமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து கலாய்வு ப்ராசஸ் முடிஞ்சால் தான் உங்களுக்கான பணம்
பணம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தவணை பணத்துக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி டிசம்பர் 15ஆம் தேதி இன்றைக்கி வந்து பணம் கிரெடிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வட்டாரத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கேள்வி வந்து எழுதிருக்கு. இன்றைக்கி 4ஆம் தவணை பணம் வந்து கிரெடிட் ஆகுமா, 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது 1000 ரூபாய் வந்து இன்றைக்கி கிரெடிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கிரெடிட் ஆகாத விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த மாதம் முழுக்க வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகலாம். கண்டிப்பாக இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மகளிரின் உரிமை தொகை பெறும் பயனாளிகளுக்கு வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்யப்படுறாங்க. இந்த ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமானத்தில் வந்து உயர்ந்திருந்தீங்கன்னா இல்லை வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து இருந்ததுன்னா, 4 சக்கர வாகனங்கள் புதுசாக வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா பத்திரப்பதிவு வந்து புதுசாக வந்து 5 ஏக்கரா 10 ஏக்கராக்கு மேலே நீங்கள் நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் தரவுகள் மூலயமா வந்து செக் பண்ணுறோம். அப்படி நீங்கள் வாங்கியிருக்கிறது வந்து எங்களுக்கு தரவுகள் வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்து 3 தவணை நீங்கள் பட்டு வந்திருந்தாலும் இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் அதை வந்து நிராகரிக்கப்படுவாங்க இல்லை நிறுத்தப்படுவாங்க அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் மாதம் உங்களுக்கு பணம் வரலாம், இதில் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கான எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மின்சார பயன்பாட்டு பற்றிய தரவுகளை வந்து எடுக்கிறாங்க டான்ஜென்கோ வெப்சைட்டில். அவங்க வந்து நீங்கள் ஈவி பில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. அந்த தரவுகளை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 400-500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெறனா இந்த எலிஜிபிலிட்டிலாம் கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுன்னு பயன்படுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தகவலாக வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக வந்து எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கிப்பனாக வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். கூடுதலாக வந்து இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வந்து இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்கீமை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி வந்து புதுசாக வந்து வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் நிறைய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உடனடியாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் நம்ம மக்கள் தரப்புலேருந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஸ்கீமில் நாங்கள் வந்து எலிஜிபிள் பண்ணிட்டு பணம் வந்து வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணி உங்களுடைய தகவல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து தனியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒருத்தவங்க கமெண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வராது. அதனால் வந்து உங்களுடைய ரிப்ளை வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னா தனியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.